இப்படிலாம் கூட வாங்க நல்ல கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. ஏன்னா, நான் இதே கேக்க அவங்களுக்கு ஒரு வெட்டிங்காக செஞ்சு குடுத்துருந்தேன். அந்த டைம் என்ன ஆச்சுன்னா, கேக் கட் பண்ணும்போது ஆர்ச் மறைஞ்சு விழுந்துட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த டைம் அதே மாரி கேக் செஞ்சு குடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா, நம்ம ஏற்கனவே இந்த கேக் செஞ்சு சொதப்பியிருக்கோம். மறுபடியும் சொதப்பிறக்கூடாதுன்ட்டு. ஆனா, அவங்க என்ன ரொம்ப நம்புனாங்க. ஏன்னா, என் தம்பி இந்த கேக் ஆர்ட் தரும்போது நம்புறேன். அது என் தம்பி அதனால பிரச்சனை இல்ல. ஆனா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு நம்பிக்கையா இதே மாரி செஞ்சு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஃப்ளேவர் மட்டும் போன டைம் குலோப் ஜாமுன் கேட்டிருந்தாங்க. ஆனா, இந்த டைம் ரசமலாய் கேட்டிருந்தாங்க. போன டைம் சொதப்புன மாரி இந்த டைம் சொதப்பிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சேன். கொஞ்சம் ஃப்ளவர்ஸோட கலர் மட்டும் மாத்திக்கிட்டேன். மாத்திட்டு அத விடையுமே இந்த டைம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். கஸ்டமரும் கேக்க பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நான் கேக் வாங்கிட்டு போய் கொஞ்ச நேரம் வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியல. நான் கால் பண்ணி கேட்டுட்டே இருந்தேன். கேக் கட் பண்ணியாச்சா? ஆர்ச்லாம் சேஃபா இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தேன். அவங்க அக்கா பயப்படாதீங்க. ஆர்ச் சேஃபா இருக்கு. கேக்குமே ரொம்ப டேஸ்ட்டா இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நிம்மதியே வந்துச்சு.